ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பிரியாணி ரைஸ் போட்டாங்கன்னா நல்லா வாசனை வரும். இது கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன புல்லு மாதிரி இருக்குன்னு பார்ப்பீங்க. இதோட லீஃப் எடுத்து நீங்க கசக்கி பார்த்து ஸ்மெல் பண்ணீங்கன்னா லெமனோடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இந்த அது மாதிரிலாம் வைக்கவே கூடாது. மாரி நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப பேர் குக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கையில வந்து தேய்ச்சி பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ வாசனையா இருக்கும். ஸ்டார்டிங் 10 rupeesலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். போத்தோஸ், அரேலியா, ஜிசி, பிளாக் ஜிசி இருக்கு, பிடலி ஃபிக் அண்ட் ரப்பர் பிளான்ட்ஸ் இருக்கு, சிங்கோனியம்ஸ் இருக்கு, ஆக்லோனிமா வெரைட்டிஸும் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்ஸ்லயே வந்து டுவார்ஃப் இருக்கு, டானோ இருக்கு, ஃபுல் கிரீன் இருக்கு, ஷார்ட் இருக்கு, மான்ஸ்டரா இருக்கு. அண்ட் இதுக்கு மெடிசனல் வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ இது காது வலிக்கு, அதுக்கப்புறம் ஆஸ்துமாக்கெல்லாம் வந்து இந்த பிளான்ட் யூஸ் பண்றாங்க. கேரளால ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எல்லா வீட்லயுமே வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் கேரளால. ஹலோ வியூவர்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா லாஃபிங் எர்த் பிளான்ட் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் பிளான்ட் அண்ட் ஃப்ளவர் பிளான்ட், மெடிசன் பிளான்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 rupeesலேருந்தே இருக்கு. அந்த 10 rupees என்னன்னு கேட்டீங்கன்னா அது வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் நார்மலா வந்து பிளான்ட்லாம் பாத்தீங்கன்னா 20 rupeesலேருந்தே இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி அழகான பிளான்ட், வித்தியாசமான பிளான்ட் அண்ட் எந்த மாதிரி பிளான்ட்லாம் இன்டோர்ல வைக்கணும், எந்த மாதிரி பிளான்ட்லாம் அவுட்டோர்ல வைக்கணும் அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல போறாங்க. ஸோ ஒரு பிளான்ட் வாங்கிட்டீங்கன்னா அப்படியே விட்டுறாம அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், அது நல்லா எப்படி க்ரோத் ஆகிறதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் வேணும் அப்படின்றது எல்லாமே இவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷனான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் வந்து பென்னி. இது வந்து லாஃபிங் எர்த்ன்ற பிளான்ட் ஷாப்பு. இது வந்து ஆல்மோஸ்ட் நியர் வந்து அந்த பாடி பிரிட்ஜ் கிட்ட இருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா அங்கே நியர்பைல இருக்கு. ஸோ இங்கே வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளான்ஸ் ரிலேட்டடாக A to Z எல்லாமே பண்ணுறோம். ஸோ இண்டோர் பிளான்ஸ் இருக்குது, அவுட்டோர் பிளான்ஸ் இருக்குது, ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது, மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. அது மாதிரி பிளான்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் பண்ணுறோம். டெரஸ் கார்டன் பண்ணி தரோம், வெஜிடபிள் கார்டனு, வெர்டிக்கல் கார்டனு, அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்பிங். புதுசாக வீடு கட்டுறீங்க, அதில் லேண்ட்ஸ்கேப் பண்ணணும்னா கூட அது மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் வேணும்னா, இல்லை இந்த பிளான்ஸ் இங்கே வைக்கலாமா, அது மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். நிறைய வீட்டில் போய் அவங்களுக்கு என்ன பிளான் சூட் ஆகுன்ற மாதிரியும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், நாங்கள் பண்ணி தரது ரெடியாக. ஸோ இங்கே பிளான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸ் வந்து 25 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நார்மலாக வந்து நான் உங்களுக்கு இந்த கவர் சைஸில் வர பிளான்ஸ் எல்லாமே 25-30 தான் மேக்ஸிமம் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். இல்லை வந்து ஹோல்சேலாக வந்து இப்போது ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது வெட்டிங்க்கு கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 10 rupeesலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். பட் அது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு 100 தான் எடுக்கிறீங்கன்னா ஒரு 15-16 rupeesோ, இல்லை ஒரு 300-500 மேலே எடுக்கிறீங்கனாவே நாங்கள் நல்லா பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் நம்பர் எங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா? ஆமாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கார்டன்லாம் வைக்க ஸ்பேஸ் இல்லை, மேபி அது ஒரு ரீசனாக இருக்கும். அண்ட் இன்டோருக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்கு, வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற மாதிரி. அண்ட் சன்லைட்லாம் தேவை இருக்காது இல்லையா? நிறைய தேவை இருக்கா? அந்த மாதிரி சில क्वेश्चंसலாம் இருக்கு, அதை கிளியர் பண்ணிடுங்க. ஆக்சுவலி இண்டோர் பிளான்ஸ் வந்து நார்மலா ஜென்ரலா இண்டோர் பிளான்ஸ் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஸோ ஆக்சுவலி இண்டோர் பிளான்ஸோடைய பேசிக்கா என்னன்னா, இண்டோர் பிளான்ஸ் வந்து காட்டுல வந்து இப்போ பெரிய பெரிய மரத்துக்கு கீழே வளர பிளான்ஸ் தான் இண்டோர் பிளான்ஸ். ஸோ அதுக்கு வந்து நிறைய வெளிச்சம் தேவையில்லை. ஸோ வந்து மரத்துடைய நிழல்ல இருந்து வர சின்ன சின்ன லைட்ஸ் பட்டாலே வந்து அதான் நல்லா வளரும். ஸோ அந்த பேசிக்ல தான் இண்டோர் பிளான்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. ஸோ வந்து அது லோ லைட்டில் சர்வைவ் ஆகும், பட் லைட் வேணும், கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளேயே வைக்கிறப்போ எங்கேயாச்சும் பெட்ரூம்குள்ளே இருட்டில் எல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக செத்துரும். ஏதாச்சும் ஒரு விண்டோ லைட் வர ஏரியாவில், ஸோ கொஞ்சமாச்சும் பிரைட்டான ஏரியாவில், ஸோ சில வந்து கொஞ்சம் லோ லைட் படுற இடத்துல 2-3 பிளான்ஸ் வைக்கலாம். இப்போ இந்த ஸ்னேக் பிளான்ஸு, இந்த ஜிசி பிளான்ஸ்லாம் வந்து அது மாதிரி ஏரியாலேயே வைக்கலாம், லைட் ஸ்பேஸ்லேயே வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட்டான ஏரியாவில் வந்து இந்த மணி பிளான்ட்டோடைய வெரைட்டிஸ், இந்த அரேலியா, இந்த ஆக்லோனிமா, இது மாதிரி பிளான்ஸ் வைக்கலாம். ஸோ உங்களுடைய வீட்டு லைட்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பட் சில பிளேஸில் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா எல்லா செடியும் இண்டோர் பிளான்ஸ்ன்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக கொடுக்குறாங்க. இது வந்து இண்டோர் பிளான்ட், இது வந்து இண்டோர் பிளான்ட்னு. ஸோ அதை போய் வச்சுட்டு வந்து அவங்க எப்படி கேர் பண்ணணும்னு தெரியல. ஒரு 1-2 வீக்ஸ்லேயே வந்து அது ராட் ஆகி சாக ஆரம்பிச்சிது. ஸோ வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் லைட்டும் ஹெல்ப் பண்ணும். ஸோ LED லைட், நல்ல பிரைட்டான லைட் இருந்துச்சுன்னா, இந்த IT ஃபீல்டெல்லாம் வந்து வைக்கிறாங்களே, ஸோ இண்டோரில் தான் வைக்கிறாங்க, பட் நல்ல பிரைட்டான வந்து LED லைட் செட் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுவும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் வாட்டரிங், அதுக்கேற்ற கேர் பண்ணால் வந்து ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இங்கே இண்டோர் பிளான்ஸ் வந்து 100 rupeesலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் பல்கில் எடுத்தால் வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் இண்டோர் பிளான்ஸ் ரிட்டன் கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை IT ஃபீல்டில் கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட்ஸ் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்கே பேசிக்காக நாங்கள் 100 rupeesலேருந்து பிளான்ஸ் கொடுத்துருக்கோம். மணி பிளான்லாம் 25 rupees தான். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. மணி பிளான்லாம் 25 rupeesலேருந்தே கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ இண்டோர் பிளான்ஸ் வந்து இன்னொரு பெனிஃபிட்ஸ் இண்டோர் பிளான்ஸ் வீட்டில் வைக்கிறதுக்கு என்ன ரீசன்னா நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும் வீட்டில். அண்ட் இன்னொன்று வந்து ஸ்லீப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து ஸ்லீப் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நைட்டில் உங்களுக்கு அந்த அதோடைய ஃபீல் வந்து அதோடைய பிரீதன் அந்த இதில் வந்து டாக்ஸிக்லாம் ரிமூவ் பண்ணி காற்றுல இருக்க அந்த பேட் டாக்ஸிக்லாம் எடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக்காக நாசாலே வந்து ஒரு பிளான்ட்டோடைய லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் இண்டோரில் வைக்கலாம், இது வைக்கிறதுனால இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இண்டோர் பிளான்ஸும் வைக்கிறோம், அதனால இண்டோர் பிளான் வீட்டில் வைக்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ இங்கே வந்து இது வந்து போத்தோஸு, அரேலியா, ஜீசிலே வந்து பிளாக் ஜீசி இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிடிலி ஃபிக்கு அண்ட் ரப்பர் பிளான்ட்ஸ் இருக்குது. ரப்பர் பிளான்ட்லவே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பெரிய பாட் இருக்குது பெருசு, நான் சொன்ன போத்தோஸு, சிங்கோனியம்ஸ் இருக்குது, ஆக்லோனிமா வெரைட்டிஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ஸ்லேயே வந்து டுவார்ஃப் இருக்குது, டாலும் இருக்குது, ஃபுல் க்ரீன் இருக்குது, ஷார்ட் இருக்குது, மான்ஸ்டராக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக சிலது வேணும்னாலும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இன்னும் வந்து ஆந்தூரியம் இருக்குது, பீஸ் லில்லி வரும், நிறைய பிளான்ஸ் வந்து ஸ்டாக் எவ்ரி வீக் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கேக்டஸ் சக்யூலன்ஸ். இங்கே வந்து நாங்கள் வந்து கேக்டஸ் சக்யூலன்ஸ் வந்து 3 பிளான்ட் வந்து 250 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு பிளான்ட்டாக வாங்கினா 120, 2 250, 2 200 அண்ட் 3 250 அந்த ரேஞ்சஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் கேக்டஸ் சக்யூலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மித்து என்னன்னா, இது வந்து இண்டோர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இது இண்டோர் பிளான்ட்டே கிடையாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் நல்லா டெசர்ட்டில் இருக்கிற பிளான்ட்டு. நீங்கள் இதை வந்து எங்கே வைக்கணும்னா நல்ல விண்டோவில் பிரைட் லைட், நாங்கள் இங்கே ஓப்பனில் தான் வச்சுருக்கோம். இதில் இண்டோரில் இது மாதிரி வெளிச்சம் நல்லா இருந்தாலும் போதும். நல்லா ஈவினிங் டைம்லாம் நல்லா வெளிச்சம் அடிக்கும் இங்கே. ஸோ அது மாதிரி இருந்தால் ஓகே. அது மாதிரிலாம் வைக்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு தான் என்கிட்டயும் கேட்பாங்க, நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுவேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ டார்க் பிளேஸில் வச்சிங்கன்னா வாட்டர் பண்ணுறச்ச வந்து அழுகி போயிடும் சீக்கிரமாக. ஸோ இதோடைய லீவ்ஸ் எல்லாமே வாட்டர் கண்டென்ட் தான். ஸோ அது கம்மியான தண்ணியிலையும் சர்வைவ் ஆகும். அவங்க போய் டேபிளில் வச்சு டெய்லி தண்ணி ஊற்றுறேன்ட்டு கொண்டுருவாங்க. இதெல்லாம் எல்லாத்துமே ஃப்ளவரிங் வேற வரும். ஸோ அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்னாலே மோஸ்ட்டாக அவுட்டோர் தான். ஸோ இதில் ஃப்ளவர் வரும், இதில் ஃப்ளவர் வரும், இதில் நல்ல எல்லோ ஃப்ளவர்ஸ் வரும். அண்ட் இந்த பிளான்ஸ் எல்லாம் ஃப்ளவர் வரும். ஹைட்லாம் அவ்வளோ ஆகாது, கொஞ்சம் தான் இருக்கும். இது இப்படியே மெயின்டைன் ஆகும். பட் வந்து நிறைய பேபிஸ் மாதிரி வரும். இது சைட்லாம் பேபிஸ் வரும். டால் இல்லை, அது இங்கே வந்துருக்கல, இதெல்லாம் இந்த மாதிரி சைடில் பேபிஸாக வரும். இன்னொரு பாட்டில் கூட எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் அப்படி தனியாக எடுத்து வைக்கிறது இல்லை, நாங்கள் இருக்கிறத அப்படியே கொடுத்துருவேன். ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து எப்படி கேர் பண்ணோம்னா, வாட்டரிங் வந்து நல்ல சாயில் ட்ரையான பிறகு வாட்டர் பண்ணால் போதும். அண்ட் பிளான்ட்டுக்கு மேலே வாட்டர் பண்ணக்கூடாது, ஸ்ப்ரேலாம் பண்ணக்கூடாது. சாயிலில் டேரெக்டாகவே வாட்டர் பண்ணலாம். ஃபர்டிலைசர் வந்து அவ்வளோ தேவையே கிடையாது. சக்லன்ஸ்க்குலாம் மோஸ்ட்டாக ஃபர்டிலைசர் அவ்வளோ தேவையில்லை. ஒரு 6 months வந்து 4 months போட்டால் கூட போதும். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, இதுக்கு வந்து NPKன்னு ஒரு ஃபர்டிலைசர் இருக்குது. அது கெமிக்கலாகவும் கிடைக்கும், பயோலையும் கிடைக்கும். நீங்கள் அந்த 19:19 அப்படின்ற ஒரு இதில் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு 5 grams வந்து 1 literல போட்டு மிக்ஸ் பண்ணி வாட்டர் பண்ணுறப்போ அந்த வாட்டர் நீங்கள் ஊற்றிங்கன்னா பிளான்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது NPK வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும், எங்ககிட்டயும் இருக்குது, நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம். அந்த பட் ரொம்ப நிறைய ஆட் பண்ணக்கூடாது கெமிக்கல். அது வந்து ஒரு 5%, அதாவது 5% வந்து 5 grams வந்து 1 literல மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் பண்ணால் போதும். பிளான்ட்டுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க, வைக்கிறப்போ வந்து தண்ணி வந்து வேப்பர் ஆகாது. ஸோ வந்து அது தண்ணி இலை மேலேயே இருக்கும். ஸோ அது அழுகிறதுக்கு வந்து இதுவாகிடும். அதனால் மோஸ்ட்டாக வந்து சாயிலே பண்ணலாம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து இது எல்லாமே மெடிசினல் பிளான்ட்ஸு. இது கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன புல்லு மாதிரி இருக்குன்னு பார்ப்பீங்க. பட் இது வந்து இதோடைய லீஃப் எடுத்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கசக்கி பார்த்து ஸ்மெல் பண்ணிங்கன்னா லெமனுடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இந்த கிராஸில். லெமன் கிராஸ் சொல்லுவாங்க. ஸோ இது கேரளாலாம் ரொம்ப ஃபேமஸ். லெமன் கிராஸ் ஆயிலே சேல் பண்ணுறாங்க, ரொம்ப காஸ்ட்லி. இதை வந்து நாங்கள் இங்கே 30 rupees தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நீங்கள் க்ரீன் டீ போடுற மாதிரி ஏதாவது லெமன் டீ போட்டிங்கன்னா இதோடைய ஒரு லீஃப் எடுத்து போட்டு நீங்கள் அதை காய்ச்சி குடிக்கிறப்போ உங்களோட உடம்புல இருக்க டாக்ஸிக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் இதுக்கு இருக்குது. அண்ட் வேற என்ன மெடிசினல் பிளான்ஸ் எங்ககிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரம்பை இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பிரியாணி ரைஸ் செய்கிறப்போ இதோடைய இது போட்டாங்கன்னா நல்லா வாசனை வரும். ஸோ ரம்பை பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து திருநீர் பச்சிலை, இதுவும் பயங்கர வாசனை வரும். பேசில் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அந்த இட்டாலியன் பேசில் கிடையாது, இது வந்து இன்னொரு பேசில். இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இது யூஸ் பண்ணுவாங்க, குக்கிங்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ரோஸ்மெரி இருக்குது. இது வந்து வெள்ளை துளசி, கருப்பு துளசி. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து பூஜாக்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய மெடிசினல் வேல்யூ ஸ்ட்ராங் அவ்வளோ இருக்காது. பட் பிளாக் துளசி தான் மெடிசினலாக வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். அண்ட் அது தவிர்த்து வந்து திப்பிலி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சங்குப்பூ, இது எல்லாமே சங்குப்பூ. சங்குப்பூ வந்து அதே மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவரிங் வரும். அது வந்து நீங்கள் டீயில் போட்டு குடிச்சிங்கன்னா வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து ஒயிட் கலர் இருக்குது. இதில் ப்ளூ இருக்குது. ப்ளூ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்து ரோஸ்மெரி, நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப பேர் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அந்த இந்த ரோஸ்மெரியில் அந்த ஸ்மோக் போடுவாங்க ஃபுட்டுக்கு, அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணோம், நல்ல பயங்கர வாசனையாக இருக்கும். சும்மா இது கையில் வந்து தேய்ச்சி பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரோஸ்மெரி. இது பேர் நிறைய பேர் வளர்க்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து எப்படி வளர்க்கணும்னா, மோஸ்ட்டாக இது அவுட்டோரில் தான் வைக்கணும், நல்லா வெயில் படுற இடத்துல வச்சாலே போதும். நான் இது வந்து இந்த சிங்கிள் ஸ்டெம்லேருந்து வளர்த்துட்ருக்கேன். இது நான் வளர்க்குற பிளான்ட்டு சிங்கிள் ஸ்டெம்லேருந்து நான் வளர்த்துட்ருக்கேன். இவ்வளோ பெரிய பிளான்ட் ஆயிருக்கு. நல்லா ஒரு எவ்ரி மந்த் ஒரு 20 days ஒன்ஸ் நான் வெர்மி கம்போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். வாட்டரிங் வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலராகவே நான் வாட்டர் பண்ணி தான் இருக்கேன். டெய்லியுமே வாட்டர் பண்ணுவேன். வாட்டரிங் வந்து ஒன்று மார்னிங் வந்து வெயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி பண்ணோம், இல்லைனா வெயில் போனதுக்கு அப்புறம் பண்ணோம் ஈவினிங்கில். அண்ட் இது வந்து எண்ணெயிலும் யூஸ் பண்ணுவாங்க, கோகோனட் ஆயிலெலாம் டிப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவாங்க தலைக்கு யூஸ் பண்ணுறப்போ. அண்ட் இது வந்து பென்சில் கேக்டஸ்ன்ட்டு ஒரு பிளான்ட்டு. ஸோ பார்த்தாலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இலையே இருக்காது, அதோடைய இலையை வந்து இதுதான் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக வந்து வந்திருக்கும் இலை. ஸோ இது ஃபுல்லாகவே பிரான்ச்சஸாகவே தான் இருக்கும். அண்ட் இதுக்கு மெடிசினல் வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ இது காது வலிக்கு, அதுக்கப்புறம் ஆஸ்துமாக்கெலாம் வந்து இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுறாங்க. சும்மா எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கட் பண்ணி சொருவி வச்சிங்கனாலே உங்களுக்கு வளரும். ப்ராப்பராக கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் மரம் சைஸில் வளரும். நீங்கள் பாட்டில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். ரொம்ப மெடிசனல் வேல்யூ அதிகம் இந்த பிளான்ட்ஸுக்கும். ஸோ இது வந்து டர்ட்டில் ஒயினில் பர்பிள் கலர். ஸோ இது வந்து 160 rupeesலேருந்து ஹேங்கிங் பாட்ஸ் இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து என்ஜாய் மணி பிளான்ட். ஸோ மணி பிளான்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது, இது ஒன் ஆஃப் த வெரைட்டி என்ஜாய். இது வந்து ஆக்சிகார்டியமில் வேரிகேட்டட். ஆக்சிகார்டியம் மணி பிளான்ட் ஃபேமிலி தான். ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து டபுள் கலரில் வரும், இது மாதிரி டபுள் கலரில். இது வந்து அதே இதில் ஃபுல் க்ரீன் கலரில் இருக்கும். இதெல்லாம் வந்து 250 rupees வரும், மணி பிளான்ட்டு அண்ட் ஆக்சிகார்டியம்லாம். இது வந்து மார்பிள் பிரின்ஸ் மணி பிளான்ட். ஸோ இது கலர்ஸ்லேயே நல்லா தெரியும். லீஃப் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும், அது ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும், நல்லா ப்ராடாக இருக்கும். இதெல்லாம் 160 தான். இது வந்து டர்ட்டில் ஒயினில் க்ரீன். ஸோ இதெல்லாம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், எல்லா வீட்லையுமே வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் கேரளாவில். நல்லா வளர்ந்து கீழே வரைக்கும் தோங்கும். இதுவும் அகைன் மார்பிள் பிரின்ஸு. ஸோ ஃபுல்லாகவே வந்து இதெல்லாம் 160 rupees 150 rupees அது மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே பாட்ஸும் வந்து நாங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னா வந்து செராமிக் பாட்ஸ் இருக்குது, மட் பாட்ஸ், டெரக்கோட்டா பாட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் டெரக்கோட்டா பாட்ஸ். இந்த ரோட் சைடில் இருக்க மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கள் சைட்லாம் மண்ணெல்லாம் கொட்டாது, கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது டெரக்கோட்டா பாட்ஸ் தான். ஏன்னா வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம சென்னை வெயிலுக்குலாம் வந்து நம்மளாலே தாங்க முடியல. ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வாட்டர் பண்ணாலும் அந்த குளிர்ச்சி வந்து இதில் பாட்டில் வச்சுருக்கோம். நார்மலாகவே நான் தண்ணி ஊற்றிலாம் வைப்போம் குளிர்ச்சி தரோம்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ரோஸுக்குலாம் ரொம்ப நல்லது. இண்டோர் பிளான்ட்ஸுக்குமே வந்து டெரக்கோட்டா வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சா ரொம்ப நல்லது, ஏன்னா ஓவர் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த பாட்டு. அண்ட் ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும், அந்த காத்தோட்டம் இருக்கும் இதில். அண்ட் அது இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்ஸ் இருக்குது, ஃபைபர் பாட்ஸ் இருக்குது, க்ரோ பேக்ஸ் இருக்குது. க்ரோ பேக்ஸ் வந்து இங்கே நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இது வந்து நாங்கள் எல்லா நர்சரிக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் பல்காக அப்படி கொஞ்சம் எடுத்திங்கன்னா 20-25 பேக்ஸ் எடுத்தாலே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி பேக்ஸும் இருக்குது. இது வந்து இதில் ஸ்டார்டிங் சைஸ் சின்னதாக குட்டியாக ஸ்டார்ட் ஆகும். இது 30 rupees 25 rupees, ஏதோ பல்கில் எடுத்தால் 20 rupees அது மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரூட் பிளான்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நெல்லிக்காய் இருக்குது, மாதுளை இருக்குது, கொய்யா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, அதுக்கப்புறம் லெமன் இருக்குது, அண்டு வாழைக்கன்று அதுவும் இருக்குது, தென்னை மரம் அது இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ட்டு நிறைய இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் அண்ட் லிச்சி, ட்ராகன் ஃப்ரூட்டு, அந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரூட்லலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இண்டோர் பிளான்ட் என்ன வைக்கணும், அவுட்டோர் பிளான்ட்டில் என்னென்ன வைக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார் இல்லையா, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில் தெரியும். அண்டு டேரெக்டாக அந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ஸோ சைஸை பொறுத்து தான் பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. பாட்டு நீங்களே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சாயில் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்றாங்க, அண்ட் சாயிலும் இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி டு பிளான்ட் அந்த மாதிரி தான் இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பாட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். 10 rupeesலேருந்து இவங்க கிட்ட பாட்ஸும் அவைலபிள் இருக்கு. அண்ட் சாயில்லாம் பார்த்தீங்கன்னா 120 rupeesல தான் அந்த 25 kg அவ்வளோ தராங்க, அந்த பெரிய மூட்டையாவே. அதுவுமே அதே ரெடி டு பிளான்ட் மாதிரி தான், எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நர்சரியில் தான் இருந்தோம். திடீர்னு ஒரு புதுசாக ஒரு பிளேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் கார்டன் கெஃபே டீமில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஈவினிங் டைம்லலாம் வந்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ஃபுல்லாகவே மார்னிங்லேருந்தே இருக்குது. ஈவினிங்கில் வந்து ஒரு கெஃபே மாதிரி போட்டு இங்கே பர்கர், சாண்ட்விச், டீ, லெமன் டீ, அது மாதிரி மொஜிட்டோஸ், மோமோஸ் அது மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கிறதால ஒரு பிளான்ஸ் கூட சேர்ந்து ஒரு சும்மா ஒரு ஃபீலோடு இருக்கும், நல்லா ஃபீலாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வரவங்களாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க, ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து இங்கே பர்த்டே பார்ட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் அது மாதிரிலாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி வேணும்னா கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்ன்றது நான் சொல்கிறேன்.
ஸோ இவங்க கிட்ட இன்னும் நிறைய மெடிசன்ஸும் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இவங்க கிட்டே இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until bye bye.